ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தடவை 2024 மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் எப்பயுமே மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த 2024 எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி வருது. அப்போ நம்ம பெண்கள் எல்லாரும் சுமங்கலி பெண்கள் எல்லாருமே நம்மளோட மாங்கல்ய சரடை அன்னைக்கு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அன்னைக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கணவர்மார்களோட ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை சந்தோஷம் நீடித்திருக்கும். அதனால் அன்னைக்கு அம்பாளோட கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறும்போது நம்மளும் அன்னைக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த நாள் நம்மளுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாருமே இந்த வழக்கத்தை மதுரையில் உள்ள பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. அந்த சித்திரை மாதத்தில் வர்ற திருக்கல்யாணம் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தன்னைக்கு எல்லா பெண்களும் அவங்களோட சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய சரடை மாற்றிக்கிறத வழக்கமாக வச்சுக்குவாங்க. பொதுவாகவே அங்கே மதுரையில் பிறந்த பெண்கள் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவங்க எல்லாரும் இதை கண்டிப்பாக செய்வாங்க. இதை அவங்க மதுரையில் இருக்கவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா சுமங்கலி பெண்களும் இன்றைக்கி நம்ம மாங்கல்ய அதாவது மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம மாங்கல்ய சரடை புதுப்பிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அம்பாளுக்கு மாங்கல்யம் ஏறுற அன்னைக்கு நம்மளும் அதை மாற்றிக்கிறது அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் அவங்களோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அன்னைக்கு உங்களோட மாங்கல்ய சரடை புதுப்பிச்சுக்கோங்க. அதான் இந்த 24 என்னைக்கு வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி வருது ஏப்ரல் மாதம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமையே நம்மளோட வீடு வாசல் இதெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை ரூம்லாம் அழகாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாணத்தன்னைக்கு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு நம்ம வீட்டில் நிலைவாசலையும் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றிட்டு நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா குளித்து மங்களகரமாக நம்மகிட்ட இருக்க ஒரு மஞ்சள் சிலையோ உங்கள்கிட்ட என்னென்ன உங்களுக்கு எந்த சிலை பிடிக்குமோ அந்த சிலையை மாற்றி உங்களால் எப்படி பொண்ணு மாதிரி அலங்காரம் நல்லா மங்களகரமாக உங்களை நீங்கள் மாற்றி இந்த இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போ நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:35 8:59 தான் அன்றைக்கி நல்ல நேரம். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு சிவாலயம் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஏதாவது இருந்தால் அங்கே திருக்கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதில் கலந்துக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லை உங்களால் கோயிலுக்கு எங்கேயும் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் உட்காந்து நம்ம மாங்கல்ய சரடை மாற்றிக்கலாம். டிவியில் பார்த்திங்கன்னா லைவாகவே போடுவாங்க மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம். நம்ம அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அம்பாள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறினதுக்கு அப்புறமா நம்மளோட கழுத்தில் நம்ம மாங்கல்யத்தை நம்ம கட்டிக்கிடலாம். நம்மளோட கணவர் நம்ம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால் நம்ம மாங்கல்யத்தை கட்டிக்கிடலாம். அப்படி இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்களால கட்ட முடியாது அப்படின்னா தாராளமாக நம்மளாவே அதை நம்ம கட்டிக்கிடலாம். நம்ம முன்னாடியே மாங்கல்யத்தில் நம்ம எல்லாத்தையும் கோர்த்து ரெடியாக வச்சுட்டு அந்த டைமுக்கு நம்ம அந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லிங்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களுக்கும் இது முக்கியமான பதிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. நான் வருஷம் வருஷம் என்னோடய வீட்டில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தன்னைக்கு என்னோட மாங்கல்ய சரடை நான் புதுப்பிச்சுக்குவேன். அதே மாதிரி புது கண்ணாடி வளையல், பூ, பொட்டு டப்பா, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வீட்டில் புதுசாக வாங்கி வச்சு நான் அன்றைக்கி நிறைய வளையல்லாம் மாற்றிக்குவேன். எனக்கு அன்றைக்கி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணத்தன்னைக்கு மாற்றுறது நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அம்பாளோட கழுத்துலேயே மாங்கல்யம் ஏறன்னைக்கு நம்மளோட கழுத்துலேயே அந்த மாங்கல்யத்தை புதுப்பிச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. கண்டிப்பாக இதை நீங்களும் செய்யுங்க. இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை அனுப்பி நீங்களும் அன்னைக்கு இந்த இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 5 கயிறோ 7 கயிறோ
கயிறோ 9 கயிறோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் சரடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பெண்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு கோயிலில் போய் இந்த மாதிரி மஞ்சள் சரடு வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வளையல் இதெல்லாம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து கொடுக்குறது ரொம்ப வழக்கமாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சித்திரை அன்னைக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கு நான் மாங்கல்யம் மாற்றுறது வந்து ஒரு வழக்கமாகவே நான் வச்சுட்டு வரேன். எங்கள் அம்மா வந்து இதை வந்து செய்வாங்க. அதனால் வந்து நானும் வருஷம் வருஷம் வந்து என்னோடய மாங்கல்ய சரடை வந்து நான் புதுப்பிச்சுக்குவேன். ஒரு சில லேடிஸ் வந்து கேட்பீங்க பீரியட்ஸ் ஆனால் இதை செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ